Hi viewers, welcome to my channel Rockle Stories. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் சின்னர்ஸ். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமே 1932 மெசிசிப்பியில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சிகாகோவிலேருந்து 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வராங்க, ஸ்மோக் அண்ட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் அமெரிக்கன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளாக் அமெரிக்கன் கமிட்டி வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ அவங்களுக்காக ஒரு கமிட்டி உருவாக்கி அவங்களுக்காக ஒரு கிளப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மில்லை விலைக்கு வாங்கி இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளப்பை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கிளப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு பவுன்சர், ஒரு பியானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன நினச்சவங்களோ எல்லா செட்டமாக பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சில ஒயிட் அமெரிக்கன்ஸும் வந்து நாங்களும் இந்த கிளப்புக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து மறுத்துட்றாங்க. பட் அவங்க மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பூதாகர விஷயமாக மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் முழுக்க ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அந்தளவுக்கு மேக்கிங்கில் வந்து தரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களம் இந்த உலக போர் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 1932 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தை அப்படியே வந்து நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே போன மாதிரியே நமக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு மேக்கிங்கில் சூப்பராக தரமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ரேசிசம் பற்றி சூப்பராக பேசியிருக்காங்க. முழுக்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தை முழுக்க ரேசிசம் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை தாண்டி தான் இந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட, இந்த ஹாரர் அப்படிங்கிற விஷயம் கூட இந்த ரேசிசத்தை விட இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது. அது இந்த ஹாரரை விட இந்த ரேசிசம் தான் ரொம்ப வந்து கொடூரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முழுக்க ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயிட் அமெரிக்கன்ஸுக்கும் பிளாக் அமெரிக்கன்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஸோ எந்த மாதிரியான ரேசிசம் நடக்குது, எந்த மாதிரியான அரசியல் வந்து இந்த பிளாக் அமெரிக்கன்ஸை சுற்றி நடக்கிறது அப்படிங்கிறத சூப்பராகவே பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராக்கல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.